Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு எரிசக்தி சட்டத்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு கோரிக்கை. நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயர் இதற்கு முன்பு 1967க்கு முன்பு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்தது. பேரறிஞர் அண்ணா பொறுப்பேற்ற பிறகு மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆகப் போகிறது. ஆனால் இன்றைக்கு அனைத்து ஆவணங்களும் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ஒரே ஒன்று மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்று வரை மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று தான் சொல்லப்படுகிறது. இதே கேரளாவில் பார்த்தா கேரளா ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட், ஆந்திரா ஹைகோர்ட், தெலுங்கானா ஹைகோர்ட் என்று சொல்கிறோம். ஏன் 3 நீதிபதிகள் கொண்ட மணிப்பூரை கூட மணிப்பூர் ஹைகோர்ட் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று வரை மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று அந்த பெயர் மாற்றப்படவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, நான் சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது, அன்றைக்கு பாரத பிரதமரும் அந்த இதை கொண்டு சென்று இதை சட்ட திருத்தத்தின் மூலம் இதை சென்னை ஹைகோர்ட் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு சார்ட்டர்ட் ஹைகோர்ட் கல்கட்டா, பாம்பே, சென்னை இந்த மூன்றுமே அப்ப கல்கட்டாவும் பெயர் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள், பாம்பேயும் பெயர் மாற்ற வேண்டும் சொல்லி சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ திடீரென்று கல்கட்டாவிலே மீண்டும் நாங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் என்று நம்ம சொன்னதை சென்னைக்கு மட்டும்தான் உயர்நீதிமன்றமா, நம் தமிழ்நாடுக்கெல்லாம் உயர்நீதிமன்றம் என்று சொல்லி மீண்டும் அம்மா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் என்பதை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று திருத்தி மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. என்னுடைய ஒரே கோரிக்கை சட்ட அமைச்சர் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த சட்டமன்றத்திலே ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்பதை உங்களுடைய ஆட்சியிலே வெற்றி ஆட்சியிலே அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அவை. இந்த அவையில் பல மூத்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் 4 முறையாக எம்எல்ஏவாக இருந்தவர்கள், பல முறை அமைச்சராக இருந்தவர்கள், 5-6 முறை சட்டத்துறை அமைச்சர். ஒரு சின்ன விளக்கம் மட்டும் மக்கள் வாழ்த்துறை அமைச்சர் வந்து கொடுக்க விரும்புகிறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தங்க மோதிரம் தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக வழங்க முடியுமா, அதற்கான அதிகாரம் இருக்கிறதா என்பதை கேட்டார்கள். நான் இப்பொழுது இந்த கம்பெனியோட மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை நான் படித்து பார்த்தேன். அந்த தங்க மோதிரம் மருந்தா ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டானு கேட்டிருக்கீங்க. அது ரெண்டுத்துலேயும் வரல, அது எப்படி வாங்க முடியும்னு கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய கவனத்திற்காக சென்ற திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் டிஎன்எம்எஸ்சி மூலமாக தான் அந்த பெட்டகமும் நியூபார்ன் கிட்டுக்கும் பெட்டகமும் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் மருந்தும் கிடையாது, எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. அதுவும் எப்படி வாங்க முடிஞ்சது அப்படின்னு நான் பார்க்குறப்ப அந்த பெட்டகத்தில் மருந்து மட்டும் இல்லை, துணி இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிளுக்கிழுப்பு இருக்கு, ஹாலிக்ஸ் இருக்கு, இந்த பேரிச்சம்பழம் இருக்கு. அதனால நான் எப்படி வாங்க முடிஞ்சது? ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன். அது எப்படி கடந்த காலங்களில் எப்படி வாங்கினாங்க அப்படிங்கறத நான் படிச்சு பார்த்தேன். அதுல இருக்கு அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் விச் த கம்பெனி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற பிரிவு 3 மற்றும் 5ல such other items இருக்கு, பிளஸ் டு டீல் வித் அதர் வேரியஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த முறையில தான் அவங்க வாங்கியிருக்காங்க, கடந்த கால ஆட்சியில வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதே பிரிவின் கீழே தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்க, நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த பெட்டகத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றார். எது ஒன்று ஆக்சிலரியாக, அதாவது மெடிக்கலோ அல்லது சுகாதாரத்துக்கோ தொடர்புடையதாக இருந்தால் அது கொடுப்பது வேறு. அதுவே யாரும் இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணல. நான் இன்னைக்கு சொல்றது உங்க நல்லதுக்கு. நாளை ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனோ அல்லது எடுக்கின்ற ஒரு முறை தவறாக இருந்தால் அது தவறாக இருக்கும். ஆகவே மெடிசனுக்கு தொடர்பு படுத்தி ஹார்லிக்ஸ் என்று சொல்கின்றார். மற்ற பெட்டகத்துக்கு அது சுகாதாரத்துக்கு உகந்ததாக இருக்கின்றது. அது போன்ற ஒரு இதை அவர் தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய மானிய கோரிக்கையை பொறுத்தவரையில் வணிக வரி என்று இதை திருத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து அறநிலையத்துறை வணிக வரி தான் இருக்கு. ஆகவே சென்ற ஆண்டினுடைய
மானிய கோரிக்கை அறநிலையத் துறையில் மீண்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.